காவேரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூக்காக ரோஹிணி. காவேரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தனுஷ் இயக்கத்தில் ராஜ்கிரண், ரேவதி, பிரசன்னா, சாயா சிங் கௌரவ வேடத்தில் தனுஷ் நடிச்சிருக்கிற பா பாண்டி. ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து பவர் பாண்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ வரி விலக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபைனலாக வந்து பா பாண்டி அப்படின்னு வந்து படத்தோடைய டைட்டில் வந்து மாற்றி வச்சுருக்கிறாங்க. முதல் முறையாக வந்து இயக்குனராக வந்து தனுஷுடைய அவதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத தாராளமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா முதல் படம் எடுக்கிறப்போ ரொம்ப ஜாலியான ஒரு தாத்தா கேரக்டரை வச்சுட்டு ஏதோ ஒரு படம் சொல்ல போகிறாரு குழந்தைகளுக்கு அப்படின்னா, இன்றைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து குழந்தைகளை பெற்ற சாதாரண மிடில் ஏஜில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து வாழ்க்கையை வந்து ஒரு பாடமாக எடுத்து சொல்லிட்டாரு. அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அழுத்தி சொல்லலாம். எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனமான ஒரு சப்ஜெக்ட். இன்றைக்கி வந்து 60 வயசில் நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோர் எல்லாரையுமே வந்து நம்ம எல்லாரும் எப்படி வச்சுருக்கோம், அவங்கள என்ன மாதிரி நினைக்கிறோம் அப்படிங்கிறத இதை விட யாராவது வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வீட்டில் வந்து வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு வேலைக்காரங்களா, நம்ம குழந்தையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆயாமா மாதிரியோ, இல்லை ஒரு பாதுகாவலராக ஒரு செக்யூரிட்டி மாதிரியோ, வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வேலையால் வந்து மட்டும்தான் அவங்கள வந்து நினச்சிருக்கோம். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே வந்து இருக்கிற அந்த தவிப்பு, அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்காக வந்து இயங்கிட்டு இருக்காங்க, அவங்க மனசில் இருக்கிறது யாருமே வந்து பார்க்குறது கிடையாது நம்ம. ஆனால் அந்த மனசில் என்ன இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக வந்து சொல்லியிருக்கிறாரு பா பாண்டி படத்தின் மூலமாக. தனுஷ் எழுதிய இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து தன்னுடைய நடிப்பின் மூலமாக உயிர் கொடுத்த ராஜ்கிரனை வந்து கண்டிப்பாக வந்து பூங்கொத்து கொடுத்து பாராட்டியே ஆகணும். 80s வந்து அப்படியே வேட்டியை மடிச்சுக்கட்டு தொடை தெரிய வந்து ஏகப்பட்ட ரணகலம் பண்ணிய ராஜ்கிரண் இன்னைக்கு வந்து குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்து கண்கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து தன்னுடைய மனைவியை நினைச்சு அவர் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுற காட்சியாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வந்து ரேவதி கிட்ட வந்து குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ணுற காட்சியாக இருக்கட்டும், மனுஷன் வந்து அவர் நடிப்பிலே வந்து பார்க்குற எல்லாரையும் வந்து கண்கலங்க வச்சிடறாரு டெஃபினட்டாக. அடுத்ததாக வந்து இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டுமே வந்தாலும் தன்னுடைய நடிப்பு, அதாவது மெச்சூர்டான ஆக்டிங்னால வந்து எல்லார் மனசுலையும் வந்து நிறைவான இடத்த பிடிக்கிறாங்க ரேவதி. அப்படியே வந்து இந்த 80s 90sலாம் வந்து எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மௌனராகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரேவதிக்கு வந்து சரியாக வந்து தமிழ் சினிமாவில் யாரும் அவரை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு பெரிய இது இருந்தது. அந்த இடைவேளையை வந்து தனுஷ் வந்து நிவர்த்தி செய்கிற விதத்தில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து பவர் பாண்டியில் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சின்ன வயசு ராஜ்கிரனாக வர்ற தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா மனசில் நிறையிறாரு. அவங்களுக்கு இடையில், அதாவது அவருக்கும் மடோனா செபஸ்டியன், அதாவது ரேவதியோடைய சின்ன வயசு கதாபாத்திரமா மடோனா செபஸ்டியன், இவங்க 2 பேருக்கு இருக்கிற காதல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அமரகாவிய அளவுக்கு ஒரு பயங்கரமான அழுத்தமுள்ள காதல் இல்லை அப்படின்னாலும் இந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற ஃபீல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து போகிற போக்கில் வந்து தனுஷ் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப மெச்சூர்டான ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத காட்டுது. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து பிரசன்னா, அதாவது அப்பா வந்து கண்டிக்கவும் முடியாமல் கண்டிச்சுட்டு வந்து மனசை வந்து கேட்கவும் முடியாமல் வந்து அவர் பதற மாதிரியான ஒரு பிள்ளையோட கேரக்டரில் வந்து பிரசன்னா பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு மனைவியாக வந்து சாயா சிங் ஒரு பொறுப்பான மருமகளாக வந்து நிறைவான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அவங்களுடைய கேரக்டர்ஸை வந்து ப்ளே பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து உயிரோட்டம் கொடுத்தது முக்கியமாக வந்து ஷான் ரால்டோனுடைய மியூசிக் தான். வந்து அப்படியே வந்து பார்த்து அந்த சாங்காக இருக்கட்டும், வெண்பனி மலரே பாடலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசித்து, இப்போல்லாம் வந்து பாட்டு வந்தாலே வந்து தியேட்டர் விட்டு எஞ்சி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் சாங்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஷான் ரால்டன் கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து அழுத்தமாக சொல்லலாம். ரொம்ப அழகான பின்னணி இசை, ரொம்ப அழகான பாடல்கள், படத்துக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வேல்ராஜோடைய கேமரா வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு நிறைவாக வந்து எங்கேயும் வந்து உறுத்தல் இல்லாமல் அழகாக வந்து கேமரா வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ எடிட்டிங்கும் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு எடிட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வீட்டில் 60 வயதை தொட்ட பெற்றோர்களை எப்படி வந்து பார்த்துக்கணும், அவங்களை எப்படி வந்து நடத்தணும் அப்படிங்கிறத வீட்டில் இருந்து பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்து தெரிஞ்சு கற்றுக்க வேண்டிய பாடம் தான் இந்த பவர் பாண்டி. இந்த பவர் பாண்டி படத்துக்கு நம்ம காவேரி டாக்கீஸோட ரேட்டிங் மீண்டும் காவேரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.